உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? கையற இவனை நாளைக்கு. அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன், நீ கண்டுக்காத போ. ஓ கண்ணில் சிக்காத ஓடிரு நீ. என்ன சார், சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? சாப்பாடுலாம் இருக்கு, தாராளமா சாப்பிட்டு போங்க. டேய் இங்காரா, என் கோவத்தை ரொம்ப சம்பாரிச்சு போட்டாடா நீயே. இதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டியிருக்கும்டா. சார், நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய கோவத்தை சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. அவ்வளோ கோவத்தை சம்பாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் மொத்தமா பதில் சொல்லிக்கிறேன். ஏண்டா டேய், வெளியூர்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீயும் அந்த அழகர் பையலும் சேர்ந்து எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்கடா. லேய், உங்க ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட மாட்டேன். ஐயோ சார், என்ன பண்ணுவீங்க? கிழிச்சிருவீங்களா? நீ எல்லாம் ஆண்டாளுக்கு அப்பனா மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னா வை, இந்நேரம் ஆதியோட டீலிங்கே வேற. சத்தமே இல்லாம உன்னை மொத்தமா முடிச்சிட்டு புதைச்சோ இல்லை எரிச்சோ கதையை முடிச்சிருப்பேன். அப்புறம் உன் போட்டோவுக்கு நானே மாலையை போட்டு அன்னைக்கே அழுதுட்டு உன்னை காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருப்பேன். நான் சாகுற வரைக்கும் நீ செத்துட்டேங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாம உன்னை சமாதி கட்டி முடிச்சிருப்பேன். உன் நல்ல நேரம் உன்னை இப்படி என் முன்னாடி நின்று பேச வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பரவாயில்ல, உன்னை மொத்தமா முடிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதும் நல்லாதான் இருக்கு. ஏய், என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வச்சு ஜெயிச்சு போட்டோங்கிற திமுறையில பேசிட்டு இருக்க நீயே. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது மாப்பிள்ள. இப்பவே நீ ஜெயிச்சுட்டுதா அர்த்தம் இல்ல. ஆமா ஆமா, நான் பார்க்க வேண்டியது நிறைய தான் இருக்கு சார். இப்பதானே பவித்ரா உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கேன். இன்னும் அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, முக்கியமா ஆண்டாள் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே உங்களை விட்டு போக வைக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணுங்க. அதனால நான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன பார்க்குற? இத்தனை நாளா உன் பொண்டாட்டியும் உங்க அம்மாவும் சும்மா சண்டை போட்டு தானே கோச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. போறதா இருந்தா நீ என் புருஷனே இல்லைன்னு தாலியை கட்டி உன் முகத்துல வீசிட்டு தான் போவாங்க. அப்படிதான் நான் போக வைப்பேன். சரி, அவங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டாள் உன்னை அப்பாவே இல்லைன்னு சொல்ல வைப்பேன். அதையும் நான் தான் சொல்ல வைப்பேன். யாரும் இல்லாத உன்னை அனாதையா ஆக்குவேன்னு நான் அப்ப சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அப்படி ஆக்கிட்டு மொத்தமா முடிப்பேன். ரெடியா இருங்க மிஸ்டர் தர்மலிங்கம். ஆதி அடிச்சா இப்படித்தான் அடிப்பான். ஆமா, கல்யாண மாப்பிள்ளைன்னு நினைச்சு ஒரு பயலை கடத்தினீங்க, அவனை விட்டுட்டல? ஏன்னா அவன் மதுரை அவனியாபுரம் இன்ஸ்பெக்டரோட பையன். ஆகாஷ் கூட ஒன்னா படிச்சவன். நீ அவனை கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னா அவங்க அப்பா ஏதாவது ஒன்றை பண்ணிட போறாரு. பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன பழைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. நீங்க லவ் மேரேஜ்னா அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, ப்ரப்போஸ் பண்ணது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தா ஞாபகப்படுத்திட்டே இருங்க. லவ் மேரேஜ் தான் டாக்டர். ஆனா மற்றவங்க மாதிரி நார்மலாலாம் லவ் பண்ணல. என் பாரதி, நம்ம ஒன்றும் நார்மல் லவர்ஸ் மாதிரி இந்த பார்க்கு பீச்செல்லாம் சுத்தவே இல்லைல்ல. நம்ம தமிழை வச்சுட்டு எங்க போய் சுத்துறது? ஆனா பாரதி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ரொம்ப நாள் அதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக என்னோட டோட்டல் பிஸ்னஸ் செட்டப்பையும் கனடாக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் தான் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன்.
சென்னையில் இருக்கிற ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு கனடாவில் போய் செட்டில் ஆகிடலாம் தான் நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல தான் நீங்க நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. அந்த டைம்ல தான் நீங்க நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி என்னால போக முடியும்? அதுக்கப்புறம் மொத்த பிசினஸ் பிளானையும் கேன்சல் பண்ணிட்டு உங்க கூடவே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இங்கேயே செட்டில் ஆனேன். அது என்னமோ தெரியல பாரதி, உங்களை பார்த்தாலே என் மனசு சந்தோஷமா இருக்கு. உங்களை அடிக்கடி பார்க்கறதுக்காகத்தான் ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்து என் கேபினுக்கு வர வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வாழ்க்கை இருக்கிறது உங்க கூட வாழ்றதுக்காகத்தான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். பாரதி, பாரதி, எழுந்திருச்சு வாங்க பாரதி. பாரதி, எழுந்திருங்க பாரதி. வெரி குட் ஆதி, இதே மாதிரி பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். உங்களால எப்படி பாரதி இவ்வளவு நாள் நாங்க இல்லாம இருக்க முடியுது? எழுந்திருங்க பாரதி, எழுந்திருச்சு வாங்க. நர்ஸ், நீங்க பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனடி அப்டேட் பண்ணுங்க. ஓகே? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.